வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் சோயா சக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பாயில்டு சோயா சக்ஸ் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிட்டு தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டவா எடுத்துக்கிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் அந்த பாயில்டு சோயா சக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த பட்டர் ஃபுல்லாக எல்லா சோயா சக்ஸையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இன்னொரு அடி பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதே டவாவில் ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி இலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா கிரேவியுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் டவாவில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிக்சர், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சோயா சக்ஸை போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் உள்ள சோயா சக்ஸில். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மில்க் க்ரீம், இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன், பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் சப்பாத்தி, தோசை, சாப்பாட்டில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள்.
ஃபைனலாக கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.